நாள் அவர் இந்த பந்தயத்தை மிக எளிதாக வென்றிருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு நண்பர், ஒரு சகோதரர் தேவை. இதைச் சொல்லி வேகத்தை குறைத்து முஃபாசாவை இந்த பந்தயத்தில் வெற்றி பெறச் செய்தார். இதைப் பார்த்த டக்காவின் அப்பா டக்கா தோற்றதற்காக மிகவும் கோபமடைந்தார். ஆனால் டக்கா இதையெல்லாம் நினைத்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஏனென்றால் இறுதியில் அவரது தோல்வியுடன் அவருக்கு ஒரு சகோதரர், ஒரு நண்பர் கிடைத்தது. அவர் இதைப் பற்றி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் இங்கே அவனுடைய அப்பா அவனிடம் கூறுகிறார், டாக்கா, நீ உன் சகோதரனை கருதுகிறவனை கவனமாக இரு. அவனும் உன்னிடமிருந்து உன்னுடைய நிஜத்தை எடுத்துக் கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் இப்போது டாக்கா மற்றும் முஃபாசா இருவரும் ஒருவரையொருவர் மிகவும் ரசித்தார்கள் என்று காட்டப்பட்டுள்ளது. விலங்குகளுடன் விளையாடிக் கொண்டே அவை வளர்ந்தன. எல்லாம் சாதாரணமாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒன்று அசாதாரணமானது. தாகாவின் அப்பா முஃபாசாவை தனது குழுவின் உறுப்பினராக கருதவே இல்லை. அவர் எப்போதும் அவரை அலைக்கழிப்பவராகவே கருதினார். ஒருநாள் முஃபாசா தனது அம்மாவுடன் வேட்டையாடுவது தெரிந்தது. அதாவது தாக்காவின்